வீடியோ பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கெல்லாம் நன்றி. இந்த வீடியோவில் நம்ம ஒரு டெசர்ட் ரெசிபி பார்க்கலாம். சாக்லேட் வச்சு சாக்லேட் ஃபட்ஜ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த நியூ இயரோட முதல் நாளை ஒரு ஸ்வீட் ரெசிபியோட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் பாலில் 2 ஸ்பூன் அளவு சர்க்கரை போட்டு இதை நல்லா சுண்ட காய்ச்சிக்கலாம். கண்டென்ஸ்ட் மில்க் இருந்துச்சுன்னா இதுக்கு பதிலாக 100 ml கண்டென்ஸ்ட் மில்க் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை நல்லா டிசால்வ் ஆகட்டும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு 10 முந்திரியை நல்லா வறுத்துக்கலாம். இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே போல் ஒரு 10-15 பாதாமை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 100 கிராம் அளவு டார்க் சாக்லேட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த டார்க் சாக்லேட்டு சின்ன சின்ன பீசஸாக வெட்டிக்கலாம். சின்ன பீசஸாக கூட நீங்கள் புட்டு போட்டுக்கலாம். அடுத்து இந்த சுண்டை காய்ச்சின பாலில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட் பீசஸை சேர்த்துக்கலாம். 100 கிராம் அளவு சாக்லேட்டையும் இதில் சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு இது எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். அடுப்பு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கொக்கோ பவுடர் இந்த மிக்சர் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்துக்கோங்க. இது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்கும். இது கூட இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த நட்ஸை கொஞ்சம் நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் மிக்சியில் பல்ஸ் மோடில் வச்சு ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி இது போல் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண நட்ஸையும் இந்த கலவையோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் திக்காகும். இப்போ இதோட ஒரு 20 கிராம் அளவு பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் போடுறதுனால இது நல்லா ஃபைனாக ரொம்ப சில்கியாக வரும். இப்போது பட்டர் நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கலாம். நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரேவை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் எடுத்துக்கோங்க. நான் ரெக்டாங்கிள் ஷேப் எடுத்திருக்கேன். அந்த பட்டர் பேப்பரை இந்த ட்ரேயில் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்க சாக்லேட் மிக்சரை இதுக்குள்ளே போட்டுடலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் மேலே நல்லா தூவி விட்டுடலாம். என்கிட்ட சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்துச்சு. அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸும் நான் கொஞ்சம் இது மேலே போட்டுடுறேன். இப்போது இதை ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சு செட் பண்ணலாம். 2 hours செட் பண்ணதுக்கப்புறம் பட்டர் பேப்பர்லேருந்து எடுத்துடலாம். நம்ம வச்சுருந்த ட்ரேலேருந்து எடுத்து இது ஒரு பிளேட்டில் நம்ம கட் பண்ணுறதுக்காக வச்சிடலாம். சைட்ஸில் இருக்க எக்ஸ்ட்ராவை நல்ல ஷார்ப்பான நைஃப் வச்சு கட் பண்ணிக்கோங்க. சில்லுன்னு ஃப்ரோசனாக இருக்கும்போதே உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. சாக்லேட்டுக்கு பதிலாக நீங்கள் கொக்கோ பவுடரும் மில்க் பவுடரும் சேர்த்து கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுவும் இதே போல் தான் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமைத்து சாப்பிடலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.